மேரேஜ் தான் மோஸ்ட்லி பெண்கள் பண்றாங்க. ஏன்னா ஒரு படிப்பு முடிக்கிறாங்க, நிறைய படிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய ஏர்னிங்ஸ் எல்லாம் சேர்க்கணும். நான் ஒரு ப்ரொஃபஷனல்ல ஒரு கெரியர்ல நல்ல பெரிய ஆளா ஆகணும் அப்படின்ட்டு அதுலயே நிறைய இயர்ஸ் வந்து டிராவல் பண்ணிடுறாங்க. டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ்ன்ற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. பயப்படுறதுக்கு முன்னாடியே என்ன ஆகுதுன்னா, நிறைய ரிலேஷன்ஷிப்ல அவங்க சிக்கி என்ன ஆகுறாங்கன்னா, நிறைய விஷயங்களை தவறுதலா புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு மேரேஜ் வாழ்க்கையை பத்தின தவறுதலா புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளால ஒரு மேரேஜ் லைஃப்பை லீட் பண்ண முடியுமான்றதை புரிஞ்சுக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒர்க்கு ப்ரொஃபஷனில் இருக்கும் பொழுதே என்ன ஆகுறாங்கன்னா, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸோட ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபட்டு செக்ஷுவலி நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறாங்க. தான் ஒரு பெண் தானா அப்படின்றதுலையே அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடுது. அதே மாதிரி ப்ராப்ளத்தோட வராங்க. ஸோ இன்னும் சொல்ல போனோம்னா லெஸ்பியன் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி இது மாதிரி இப்போ வீடியோஸ்லாம் பார்த்து, சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்து ஒரு லேர்னிங் பிஹேவியராகவே சில விஷயங்களை கற்றுக்கிட்டு, திருமணமான ஒரு ஆண் கூட நான் செக்ஸ் பண்ண முடியுமா, ஒரு ஆண் கூட செக்ஸ் பண்ணி ஒரு குழந்தைய பெற்றுக்கிறது தான் வாழ்க்கையா அப்படின்னு சில விஷயங்களை நார்மல் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வராத விஷயங்களை இவங்களாவே லேர்ன் பண்ணிட்டு தனக்குள்ள தானே பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறாங்க திருமணம் ஆகாத பெண்கள். இப்போ நீங்க சொல்றது மாதிரி ஒரு திருமண பந்தத்துல இருக்கிற பெண்கள் தான் அதிகமான ஆலோசனை தேவைப்படுது வராங்கன்னு சொல்றீங்க. அது எந்த மாதிரியான பெண்கள் வராங்க? இப்போ ஒரு எலைட் பீப்புள், ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு ஆலோசனை தேவைப்படுதா, இல்ல நார்மலா ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்க பெண்களுக்கு ஆலோசனை நிறைய தேவைப்படுதா, இல்ல சில பெரிய இடத்துல நடக்கிற விஷயங்கள்லாம் வெளில தெரியாது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்றீங்க? Most working professionals are finding jobs the wrong way. They see a job post and they hit the apply button. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, திருமணமான பெண்கள் வந்து பணக்கார பெண்களா இல்லை மிடில் கிளாஸ் பெண்களான்லாம் நம்ம பார்க்க முடியாது. எல்லா விதமான பெண்களும் இங்கே வராங்க. ஸோ பணக்கார பெண்களுக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. தன்னுடைய தன்மானத்தை இழந்தும் ஒரு குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பணக்காரவங்களா இருப்பாங்க, எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் தனக்கான இம்பார்ட்டன்ஸ்னே அவங்களுக்கு அங்கே கிடைக்காது. ஒரு அன்பு கிடைக்காது, ஒரு ஒரு அக்கறையான ஒரு பாசம் கிடைக்காது அவங்களுக்கு. அதனாலேயே மென்டலி வந்து டிப்ரெஸ் ஆகிருப்பாங்க. பட் வசதியாக லக்ஸரியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தன்னை யாரும் அவருடைய கணவர் வந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க. பட் ஆனால் தன்னுடைய ஒய்ஃபை வந்து நல்ல ஒரு லக்ஸரியாக வச்சுக்கணும்னு நினைப்பாரே ஒழிஞ்சு ஒரு தனிப்பட்ட அன்பு